மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை வகுத்தால போனா 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல என்ன சுங்கி மாதிரி நடந்து போறியா? சொட்டப்பழம் சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவிய கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒரு படி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடிங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி கீவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கலாது. புரணிக்கு பிறந்த வயலை ஏண்டா பஞ்சாயத்து போட்டு டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் முறை அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ உங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா ஏன் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்தன் மைக்க பிடிச்ச ஏதோ பேச்சுக்கிட்டு ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவா முடங்குவா தட்டுவா தாளம் போடுவா விக்குவா விசில் அடிப்பா வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி லகலகலகலகலகலக நிப்பாட்ட. இந்த மருந்தை சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரிருப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு. எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாது. தட்டோட என் கையில எடுத்துங்க. நான் ஒரு ஓரமா உட்காந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. ஒன்னும் வர சொல்லுங்க. இது அக்கா, என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். பொண்ணு, உன் பேர் என்னம்மா? பிஷினா? கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து 4 ஷான் வச்சுக்கிட்டேன். சந்திரமுகில 9 தாராவை பார்த்து 10 தாரான்னு வச்சுட்டேன். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசின பார்த்து பிஷின்னு வச்சுக்கிட்டேன். பிசினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் விழி சுடரே, சுட்டும் விழி சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. ஓகே, இப்ப இன்டர்வல் விட்டாச்சு. எல்லாரும் முறுக்கு சிப்ஸ் சாப்பிடலாம். முரக் முரக் சிப்ஸ் சிப்ஸ் முரக் முரக் பர்பி 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 முரக் முரக் முரக். ஐ மாப்ஸ் எந்திரி மேல. கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? சூர்யாவோட பேரு மாட்டிக்கிட்டான். பாக்கிய ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. இது கூடவா தெரியல? சரி, அதை விடு. மஜாவோட எம்பளம் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது, இதுல எம்பளம் வேறையா? இதுவும் தெரியலையா? மஜாடா, மஜா. ஆமாண்டா, சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியல. என் பையன் அடிச்சே கொண்டு போல இருக்கு. குழந்தை மாதிரி சார், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயோ, என்னக்கா எல்லா மாப்பிள்ளை மாதிரி இவங்களையும் விரட்டி அடிச்சிட்ட. இவன் பானா என்ன? எவனாவது ஒருவன் இந்த பிசினுக்காக பிறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பிசின் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள்.